எந்த கனவும் எனக்கு கிடையாது. சட்டமன்றம் போக வேண்டும், நாடாளுமன்றம் போக வேண்டும், பதவி சுகம் அனுபவிக்க வேண்டும், பொருளீட்ட வேண்டும், புகழீட்ட வேண்டும் என்கிற எந்த எண்ணமும் கிடையாது. தேர்தல் அரசியல் தெரியாத என்னை தேர்தல் களத்தில் இடித்து தள்ளிவிட்டவர் பெருந்தலைவர் மூப்பனார், மக்கள் தலைவர் மூப்பனார். எப்படி அந்த வன்முறையை எதிர்கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவது, அவர்களை ஆற்றுப்படுத்துவது என்று தெரியவில்லை. அவ்வளவு வன்முறைகளை தாண்டியும் 2.25 லட்சம் வாக்குகளை மக்கள் வாரி வழங்கினார்கள். பல பேர் திடீரென அம்பேத்கரியவாதிகள் வருவான், ஏன் இவர் திமுகவோட இருக்கிறார், ஏன் இவர் அண்ணா திமுகவோட கூட்டணி போறாரு, ஏன் இவர் தனிச்சு நிக்க மாட்டேங்கிறார், தனிச்சு நின்னா நாம ஆட்சியை பிடிச்சிடலாமா? அதெல்லாம் பாடம். இது அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர்கள் பேசுகிற பேச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதை விட நான் மாற்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் முதலமைச்சராக வேண்டும். அதை விட குறுக்கு வழியிலே, கொல்லைப்புற வழியிலே அதிமுக தோளிலே சவாரி செய்து இந்த மண்ணில் மதவெறி அரசியலை வளர்த்தெடுப்பதற்கு உத்திகளை வகுத்துக் கொண்டிருக்கிற பாஜக உள்ளிட்ட சனாதன சக்திகள் வலிமை பெற்றுவிடக் கூடாது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எனக்கு முன்னர் இந்த தொகுதியிலே வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் முருகேசன் அவர்கள் காலமாகிவிட்டார். அவருக்கு இந்த நேரத்தில் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். அண்ணன் அழகிரி அவர்கள் பேசும்போது சொன்னார், சுவாமி சகஜானந்தா, பெரியவர் இளைய பெருமாள், அந்த வரிசையிலே இன்றைக்கு திருமாவளவன் என்று இந்த வட்டாரத்தில் மக்களின் பேரன்பை பெற்ற வரிசையிலே இடம் பிடித்திருக்கிறார் என்று சொன்னார். அதற்கு முன்னால் முருகேசன் அவர்கள் இருந்திருக்கிறார், வள்ளல் பெருமான் அவர்கள் இருந்திருக்கிறார், தலித் எழில்மலை அவர்கள் இருந்திருக்கிறார். அவர்களில் இன்றைக்கு முருகேசன், வள்ளல் பெருமான், தலித் எழில்மலை ஆகியோர் நம்மிடையே இல்லை. இவர்களை எல்லாம் தேர்வு செய்த தொகுதி திருமாவளவனையும் தேர்ந்தெடுத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதிகள் அண்ணன் தளபதி அவர்களின் போர்படை தளபதிகள் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் அண்ணன் சிவசங்கர் அவர்களும் நம்மோடு களத்தில் நின்று வசைமொழிகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு, விமர்சனங்களை எல்லாம் பொறுத்துக் கொண்டு, இடர்பாடுகளை எல்லாம் கடந்து, பொருளாதார நெருக்கடிகளையும் சுமந்து, வெற்றி ஒன்றே இலக்கு என்று எண்ணி பாடாற்றியதன் விளைவாக, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அவர்களோடு இணைந்து பணியாற்றியதன் விளைவாக, சுவாமி சகஜானந்தா போன்றவர்கள் இந்த மண்ணிலே ஏற்படுத்திய விழிப்புணர்வின் விளைவாக இன்றைக்கு திருமாவளவன் இந்த வெற்றியை பெற முடிந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் இந்த கட்சியை ஒரு மாநில கட்சியாக அங்கீகரித்து ஆணை பிறப்பித்தவுடன், அறிவிப்பு செய்தவுடன் செய்தியாளர்களை சந்தித்த போது நான் சொன்னேன், இந்த வெற்றியை சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி தோழர்களுக்கு நான் காணிக்கையாக்குகிறேன். அதிலும் குறிப்பாக 1999 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது, தேர்தல் வன்முறையின் போது ரத்தம் சிந்திய தோழர்களின் காலடியில் இந்த வெற்றியை, இந்த அங்கீகாரத்தை நான் காணிக்கையாக்குகிறேன் என்று சொன்னேன். அந்த உணர்ச்சி பிரவாகத்தோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன். சிதம்பரம் தொகுதியிலும் விழுப்புரம் தொகுதியிலும் நாம் பெற்ற வெற்றிதான் நமக்கு இந்த அங்கீகாரத்தை தந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேர் ஆதரவுதான் நமக்கு இந்த வெற்றியை தந்திருக்கிறது. என்றாலும் கூட முதலாக பெருந்தலைவர் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களின் நல்லாசியோடு இந்த களத்திலே நாம் காலடி எடுத்து வைத்த போது, களமிறங்கிய போது, கண்ணை கட்டி காட்டிலே விட்டதை போல எந்த திசை பக்கம் பயணிக்க வேண்டும் என்று கூட தெரியாத நிலையில்
தேர்தல் வேலை செய்வதற்கு அரிச்சுவடி கூட கற்காத சூழலில் வன்முறைகளை எதிர்கொண்டோம். குருதி சிந்தினோம், குடிசைகளை இழந்தோம். தீ வைப்பிலே பல குடிசைகள் எரிந்து சாம்பலாயின. இந்திய அரசியல் வரலாற்றில் வேறு எந்த தொகுதியிலும் நடந்திராத அளவுக்கான தேர்தல் வன்முறை வெறியாட்டம் சிதம்பரம் தொகுதியிலே தலைவிரித்தாடியது. தேர்தலில் தோற்று போவது கூட எனக்கு பெரிய துன்பத்தை தரவில்லை. ஆனால் எனக்காக வாக்களிப்பதற்கு அல்லும் பகலும் உழைத்த சிறுத்தைகள் களத்திலே வெட்டுப்பட்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள். சைக்கிள் சின்னத்திற்காக வாக்களித்த மக்கள் பாதிப்புகளை அடைந்தார்கள், குடிசைகளை இழந்தார்கள், கண்ணீர் சிந்தினார்கள். அந்த சாம்பல் வாடையிலே உருண்டார்கள், புரண்டார்கள். அதை எண்ணி பார்க்கிறேன். கண்ணீர் வடித்தபடி நான் புதுதில்லிக்கு போனேன். KR நாராயணனை சந்தித்தேன். மோப்பனார் அவர்கள் அழைத்து சென்றார். அண்ணன் அழகிரி அவர்களும் உடன் இருந்தார். என் கண்ணீரை பார்த்த KR நாராயணன் அவர்கள் தோளில் தட்டி கொடுத்தார். இதையெல்லாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று தட்டி கொடுத்தார். எந்த கனவும் எனக்கு கிடையாது. சட்டமன்றம் போக வேண்டும், நாடாளுமன்றம் போக வேண்டும், பதவி சுகம் அனுபவிக்க வேண்டும், பொருளீட்ட வேண்டும், புகழீட்ட வேண்டும் என்கிற எந்த எண்ணமும் கிடையாது. மாவட்டத்திற்கு 100 இளைஞர்களையாவது அம்பேத்கரிய தொண்டர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும், அவர்கள் போராளிகளாக வளர வேண்டும், அதற்காக இந்த வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் எண்ணி நான் களமிறங்கினேன். 100க்கு 100 இது சத்தியமான வார்த்தைகள். 1999 இப்படியெல்லாம் நீங்கள் அரசியல் செய்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று எனக்கு அறிவுரை சொன்னவர் மக்கள் தலைவர் மூப்பனார். என்னை அழைத்துக் கொண்டு போய் அங்கே விட்டவர் அண்ணன் KS அழகிரி அவர்கள். அப்படி நான் தள்ளிவிடப்பட்டவன். நீச்சல் தெரியாதவனை குளத்திலே தள்ளிவிடுவது போல் தேர்தல் அரசியல் தெரியாத என்னை தேர்தல் களத்தில் இடித்து தள்ளிவிட்டவர் பெருந்தலைவர் மூப்பனார், மக்கள் தலைவர் மூப்பனார். எப்படி அந்த வன்முறையை எதிர்கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவது, அவர்களை ஆற்றுப்படுத்துவது என்று தெரியவில்லை. அவ்வளவு வன்முறைகளை தாண்டியும் 2.25 லட்சம் வாக்குகளை மக்கள் வாரி வழங்கினார்கள். மூப்பனார் அணியிலேயே போட்டியிட்ட வேட்பாளர்களில் அத்தனை வேட்பாளர்களும் 1 லட்சத்திற்கும் கீழே வாக்குகளை வாங்கினார்கள். மொத்தம் 40 வேட்பாளர்கள் பாண்டிச்சேரி உட்பட. மதிப்பிற்குரிய ப. சிதம்பரம் அவர்கள் கூட 90,000 வாக்குகள் தான். மூப்பனார் அணியிலேயே 1 லட்சத்தை தாண்டி 2.25 லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரே வேட்பாளர் உங்கள் மடியில் தவழ்ந்த திருமாவளவன் பெற்ற வாக்குகள். வன்முறைகளை தாண்டி, வாக்குச்சாவடிகளை கைப்பற்றியதை தாண்டி, கள்ள ஓட்டு போடப்பட்டதை தாண்டி நீங்கள் அள்ளி குவித்த வாக்குகள் மொத்தமே 3 லட்சம் வாக்குகள் என்றால் அதில் 2.25 லட்சம் வாக்குகளை இன்றைக்கு நாம் பெற்றோம். வேறு யாராவது அந்த வாக்குகளை பெற்றிருந்தால் இந்த நபர்தான் அடுத்த முதலமைச்சர் என்று ஊடகத்திலே தூக்கி கொண்டாடி இருப்பார்கள், தோளிலே தூக்கி வைத்து கொண்டாடி இருப்பார்கள். திருமாவளவன் பாவப்பட்ட ஒரு சமூகத்திலே பிறந்தவன், புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகத்திலே பிறந்தவன், பின்புலம் இல்லாத ஒரு குடும்பத்திலே பிறந்தவன். அன்றைக்கு மக்கள் எனக்கு அளித்த அங்கீகாரம் 2.25 லட்சம் வாக்குகள். 1999 நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது சிதம்பரம் தொகுதி மக்கள் வாரி வழங்கிய வாக்குகளின் எண்ணிக்கை 2.25 லட்சம். அதுதான் சமூக அங்கீகாரம். இது ஒரு இயக்கம், இது ஒரு அரசியல் இயக்கம், விளிம்பு நிலை மக்களுக்கான இயக்கம், புறக்கணிக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கம். அந்த 2.25 லட்சம் வாக்குகள் நமக்கு தந்த அங்கீகாரம் அது. ஆனால் எனக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் நிற்க வேண்டும் என்ற ஆசை இல்லை. அப்படி நான் பின்வாங்கினால் இந்த இயக்கத்தின் எழுச்சியை தடைபட்டு போகும். இந்த இயக்கத்தின் மீது வைத்திருக்கிற மக்களின் நம்பிக்கை தகர்ந்து போகும். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. சுவாமி ஜெகஜானந்தா அவர்களை ஏற்றுக்கொண்ட இந்த தொகுதி மக்கள்
பெரியவர்கள் இளைய பெருமாள் அவர்களை தூக்கி கொண்டாடிய இந்த மக்கள், KVS மணியை ஏற்றுக்கொண்ட இந்த மக்கள், திடுமென 10 நாள் இடைவெளியில் களத்திற்கு வந்த திருமாவளவனை ஏற்றுக்கொண்டார்களே, இது எப்படி? இது எனக்கான அங்கீகாரம் என்பதை விட இவர்கள் யாரோ ஒருவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஏதோ ஒரு தலைவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், யாரோ ஒருவன் நமக்கு வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு ஆளாக என்னை அவர்கள் பார்க்கிறார்கள் என்று நான் புரிந்து கொண்டேன். மக்களின் அந்த எதிர்பார்ப்புக்கு நான் தீனி போட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் மனம் ஒவ்வாமலேயே அடுத்தடுத்த தேர்தல்களில் நான் நிற்க நேர்ந்தது. ஒருபோதும் தோல்வியை கண்டு நான் துவண்டதில்லை, வருந்தியதில்லை, ஐயோ என்று நான் பதறியதில்லை. வாக்குப்பதிவு முடிந்து வாக்கு எண்ணிக்கை நடக்கிற இடத்திற்கு நான் போனதே இல்லை. அதை ஒரு பொருட்டாக நான் எடுத்துக்கொள்ளவே இல்லை. தேர்தல் முடிவுகளை தொலைக்காட்சிகளில் அறிவிக்கிற போது கூட ஆர்வமாக நான் போய் உட்கார்ந்ததை பார்த்ததில்லை. தம்பிகளாக பார்த்து வந்து சொன்னால் உண்டு, அவ்வளவுதான். எனக்கு அதில் ஆர்வம் கிடையாது. அப்படித்தான் இருந்தேன். ஆனால் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? எதுவுமே நான் செய்யவில்லையே. அவர்களே செலவு செய்து விளம்பரம் எழுதினார்கள், அவர்களே செலவு செய்து சைக்கிளை தூக்கி கட்டினார்கள், அவர்களே விடிய 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 என்று வரவேற்பு கொடுத்தார்கள். தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே ஒரு தொகுதி விடிய விடிய விழாக்கோலம் பூண்டது என்றால் அது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிதான். 10 மணி என்கிற வரையறை கிடையாது. போலீஸ் வந்து சொன்னா கேஸ் போட்டுக்கையா, போயா, நாங்க என்ன ஜெயிக்க போறோம், கேஸ் போட்டுக்க. 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, 1 மணி ஆனது, என்னை இறங்க விடவில்லை. ஊர் ஊராக இழுத்து கொண்டு போனார்கள். அப்படி நடந்தது 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். ஒரு விழாக்கோலமாக இருந்தது, பிறகு போர்க்களமாக மாறியது, அதுவே சமூக அங்கீகாரமாக மாறியது. அதனால்தான் சிதம்பரம் தொகுதி கடலூர் மாவட்டம் சிறுத்தைகளின் தாய்மடி என்று நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். சிதம்பரம் தொகுதியிலே இதுவரையில் நான் 6 முறை போட்டியிட்டு இருக்கிறேன். 99, 2004, 2009, 2014, 2019, 2024. இதிலே முதல் முறை மூப்பனாரோடு போட்டியிட்டது. அது 3வது அணி, 2.25 லட்சம் வாக்குகள், வெற்றிக்கு வாய்ப்பில்லை. 2வது முறை எந்த அணியிலும் நாம் போட்டியிட சேரவில்லை, தனித்து போட்டியிட்டோம், அம்பு சின்னம் பெற்று வந்தோம். 2,51,000 வாக்குகளை பெற்றோம். 99 பெற்ற வாக்குகளை விட கூடுதலாக வாக்குகளை பெற்றோம். 25,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றோம். வெற்றி இல்லை. எஞ்சிய 4 முறை, இந்த 6 முறையில் 4 முறை திமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டோம். அதில் 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறோம். 4 முறை திமுக கூட்டணியிலே நாம் இணைந்து போட்டியிட்டோம். 2009, 2014, 2019, 2024. அதுல 2014 மட்டும்தான் திமுக கூட்டணி தோல்வி அடைந்தது. நாமும் தோற்றோம். 3 முறை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நல்லாதரவின் அடிப்படையில் தான். கடந்த தேர்தலில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதே பகுதியில் பேசுகிற போது சொன்னார், ஒரு சிறுத்தையை வெற்றி பெற வைப்பதற்காக 2 சிங்கங்களை களத்தில் இறக்கி இருக்கிறேன். பல பேர் திடீரென அம்பேத்கரியவாதிகள் வருவான், ஏன் இவர் திமுகவோட இருக்கிறார், ஏன் இவர் அண்ணா திமுகவோட கூட்டணி போறாரு, ஏன் இவர் தனிச்சு நிக்க மாட்டேங்கிறார், தனிச்சு நின்னா நாம ஆட்சியை பிடிச்சிடலாமா? அதெல்லாம் பால பாடம். அது அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர்கள் பேசுகிற பேச்சு. அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர்கள் பேசுகிற பேச்சு. தலித் அல்லாதவர்களின் வாக்குகளை 1.5 லட்சம் வாக்குகளை கொண்டு வந்து நம்முடைய சின்னத்திலே போட வைப்பது என்பது ஒரு போராட்டம். ஏன்னா கட்சி தொடங்கின உடனே விஜயகாந்துக்கு தமிழ்நாடு முழுக்க கிளைகளை திறக்கிறாங்க. கட்சியை தொடங்கின உடனே நண்பர் விஜய்க்கு எல்லா தரப்பிலிருந்தும் ஒரு ஆதரவு வெளிப்படுகிறது. நாம கட்சி தொடங்கின உடனே தலித் அல்லாதவர்கள் நம்ம எதிராக பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. திருமாவளவன் என்ன செய்தான்?
யாருக்கும் தீங்கு செய்தானா என்ற கேள்விக்கே இடமில்லை. திருமாவளவன் ஒரு தலித், அவ்வளவுதான். ஓட்டு போடாதே. நேரத்துக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்து தப்பு தப்புன்னு ஜம்ப் ஆகிட்டு போக கூடாது. அப்படி ஒரு வெற்றி என்ன செய்ய போறோம் நாம? உடனே இந்த கூட்டணி வேண்டாம், அடுத்த கூட்டணி, அங்க போனா வாரலாம், இங்க போனா வாரலாம். அந்த சராசரி அரசியல்வாதிகள் அல்ல சிறுத்தைகள், சராசரி அரசியல்வாதிகள் அல்ல. அப்படி இந்த களத்திலே 4 முறை திமுக கூட்டணியிலே போட்டியிட்டு 3 முறை நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இதை நன்றி பெருக்கோடு இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன். அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கும் அவரோடு களத்தில் நின்ற திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக தளபதி மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். இங்க வரும்போதெல்லாம் பத்திரிகையாளர் கேட்பாங்க, சார் இங்க நிப்பீங்களா நிக்க மாட்டீங்களா? ஏன் அந்த கேள்வி? இங்கதான் நிப்ப சொன்னேன். இவர் அண்ணனை பார்க்கும்போது அவர் தான் சொன்னார், ஏன் அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் வேண்டாம், நாம பார்த்துக்கலாம் வாங்க. இப்ப என்ன சின்னம்? போய் அந்த லிஸ்ட் எடுத்துட்டு போனோம், இண்டிபெண்டன்ஸ் சிம்பிள் எடுத்துட்டு போனோம். நான் போய் அவர்கிட்ட காட்டின நாற்காலி சின்னம் நல்லா இருக்கா? நாற்காலின்னா அதிகாரத்தின் குறியீடு, அது சிறப்பா இருக்குமே, மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுமே அப்படின்னு நான் சொன்னேன். அவர் அமைதியா இருந்தார். அப்புறம் எனக்கு பக்கத்துல இன்னொரு சிம்பல் தெரிஞ்சுது, மேசை, டேபிள். இது கூட நல்லாதான் இருக்கு, இது வந்து ஸ்டேபிளா நிற்கும். டேபிள்ங்கிறது ஒரு ஸ்டேபிளா நிற்கக்கூடியது. நாற்காலியை கூட தள்ளினா சாஞ்சிரும், டேபிள் அவ்வளவு ஈஸியா சாய்க்க முடியாது. அதனால மேஜை சின்னத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னு நான் சொன்னேன். அவர் அப்படி புரட்டிட்டே வந்தவர், இதாங்க இதான் உங்க சின்னம், இதை எடுத்துங்க அப்படின்னாரு. என்னன்னு பார்த்தா பானை. பானை சின்னம் கண்டவர் அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள். நான் தயங்கினேன், என்னன்னா பானை, அத பானையை உடைச்சிருலாம் சொல்லுவானுங்களே அப்படின்னு சும்மா சொன்னேன். அவர் சொன்னாரு, பானை பிடிச்ச கை பாக்கியசாலின்னு சொல்லுவாங்க கிராமத்துல. இப்ப பாருங்க, அக்னி சட்டியை வரையணும்னாலும் பானையை போட்டுதான் ஆகணும். அக்னி சட்டியை வரையணும்னாலும் அவன் வரைகிறவன் அந்த தம்பி திருமாவளவனை நினைச்சுக்கிட்டு தான் பானையை போட்டு அப்புறம் அதுக்கு மேல சுவாலையை போடணும். தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு இன்டர்லாக்கிங் பண்றான் பாருங்க. வன்னியர் சமூகமும் ஆதி திராவிடர் சமூகமும் ஒன்றுதான், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அக்னி சட்டி வன்னியர் சமூகத்துக்குரியது, பாமகவுக்குரியது அல்ல. அக்னி சட்டி வன்னியர் சமூகத்திற்குரியது, பாமகவுக்குரியது அல்ல, வன்னியர் சமூகத்திற்குரியது. அவங்க அதை கையாளுறாங்க. விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் பானை. அது அக்னி பானை, இது அறிவு பானை, அன்ன பானை. அறிவும் வேணும், அக்னியும் வேணும். உடம்புல எப்பவும் ஒரு சூடு இருக்கணும், சூடு குறைஞ்சிடக்கூடாது. சூடு சரணை கெட்டவன் யாரும் சொல்லக்கூடாது. ஆகவே அக்னியும் வேணும், அறிவும் வேணும். ஜெயலலிதா அம்மாவிட்ட சொல்லும் போது சொன்ன, உங்களால பாமகவுக்கு அங்கீகாரம் கிடைத்தது, உங்களால மதிமுகவுக்கு அங்கீகாரம் கிடைத்தது, உங்களால விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அங்கீகாரம் கிடைக்கட்டும். அதனால எங்களுக்கு கூடுதலா சீட்டு கொடுங்க. ஒரு 7 தொகுதியில நாங்க ஜெயிச்சோம்னா எங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிரும் அப்படி கேட்ட. அங்கீகாரம் வேண்டும், அதற்கு கூடுதல் இடம் வேண்டும், தனி சின்னத்தில் நிற்கிற சுதந்திரம் வேண்டும். அப்படி போராடி 10 தொகுதியை பெற்று மணி சின்னத்திலே நின்று கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். மறுபடியும் கடலூர் வரலாறு, சாதனை வரலாறு. சிறுத்தைகளின் வரலாற்றில் கடலூர் மாவட்டத்திற்கு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய சிறப்பிடம் உண்டு. மங்களூர் திட்டக்குடி ஜெயிச்சது, காட்டுமன்னார்குடி ஜெயிச்சது, மணி சின்னம். அப்புறம் 2009 டிஎம்கேவோட வந்துட்டோம். அப்போ கலைஞர் உதயசூரியில நிக்க சொன்னார். நான் சொன்ன, ஐயா நாங்க தனி சின்னத்திலே நிற்கிறோம், சிரமமா இருக்குமே. பரவாயில்லைங்க ஐயா. அதுக்கப்புறம் அவர் ஒன்னும் சொல்லல. உச்ச நீதிமன்றம் போய் வழக்கு தொடுத்து 10-15 நாள் இடைவெளியில் இருக்கும் போது ஸ்டார் சின்னம் வாங்கிட்டு வந்தோம். அதுதான் இங்க இருக்குது முன்னால.
ஸ்டார் சின்னம். அப்போது இனக்கொலை கொடூரமாக அங்கே முள்ளிவாய்க்காலில் நடந்து கொண்டிருந்த சூழல். பிரச்சாரம் செய்யவே மனசு இல்லை. 2 தொகுதி வேண்டான்னு போய் கலைஞர் நான் சரண்டர் பண்ணிட்டேன். அவர்களுக்கு அறிவுரை சொன்னார். பிரபாகரன் விவரம் தெரியாமலா களத்தில் நிற்கிறார், எப்படி இந்த போராட்டம் போய் முடியும் என்று அவருக்கு தெரியும். அந்த களத்தில் பின்வாங்காமல் போராடுகிற அந்த வீரத்தை பாருங்கள். நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறது போய் இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்களே, நின்று ஜெயிச்சுட்டு அந்த மக்களுக்காக போய் நாடாளுமன்றத்தில் பேசுங்க, ஈழத் தமிழர்களுக்காக பேசுங்கள், நில்லுங்கள், வெற்றி பெறுங்கள் என்று பிரபாகரன் அவர்களை பாராட்டி நான் ரவிக்குமார் 2 பேர் தான் நிற்கிறோம். அண்ணன் தளபதி பக்கத்தில் நிற்கிறார். அந்த கட்டில உட்கார்ந்துகிட்டு 10 நிமிஷம் பேசினார். அண்ணன் பிரபாகரன் அவர்களின் வீர தீரத்தை பாராட்டி பேசினார். ராஜீவ் காந்தி எப்படி பிரபாகரனை பாராட்டினார் என்று எங்களிடத்தில் அன்றைக்கு சொன்னார். நான் இப்படியெல்லாம் வரலாற்றில் படிச்சதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. என்ன வீராதி வீரனாய் இருக்கிறார் பிரபாகரன் என்று ராஜீவ் காந்தியே பாராட்டினார். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் பிரபாகரன் என்று கலைஞர் அன்னைக்கு என்கிட்ட நான் வேண்டான்னு சரண்டர் பண்ணும்போது சொன்ன வார்த்தை. ரவிக்குமார் அதற்கு சாட்சியம் சொன்னார். அதை நான் கட்டுரையாவே எழுதியிருக்கிறேன். அப்படி அந்த தேர்தலே நாம் உதய ஸ்டாரில் நின்று ஜெயிச்சோம். 2009க்கு பிறகு 2011 திமுக கூட்டணி மெழுகுவர்த்தி சின்னம் என்று கருதுகிறேன். 2014 திமுக கூட்டணி மோதிரம் சின்னம். கலைஞர் இங்க மேடையில பேசினார் சிதம்பரத்தில், திருமாவளவன் வெற்றி பெற வேண்டும், அவருக்கு நான் திருமணமும் செய்து வைப்பேன், அந்த உணர்வோடு இந்த கணையாழியை அவருக்கு வெற்றி பரிசாக தாருங்கள் என்று அந்த மேடையிலே பேசினார். 2016 தனியே நிற்க வேண்டிய சூழல் வந்தது. மறுபடியும் மோதிரம் சின்னத்திலே நின்றோம். மணி சின்னம், மெழுகுவர்த்தி சின்னம், மோதிரம் சின்னம். பிறகு 2019 நான் மட்டும் பானை சின்னம். 2லும் வெற்றி பெற்றோம். 2024 2021 சட்டமன்ற தேர்தல் 6 இடங்கள், 6லும் பானை சின்னத்தில் போட்டியிட்டோம். 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். 2 தொகுதிகள் பொது தொகுதிகள். திருப்போரூர் பொது தொகுதி, நாகப்பட்டினம் பொது தொகுதி. தலித் அல்லாத மக்களும் சேர்ந்து வாக்களித்து விடுதலை சிறுத்தைகளுக்கு இந்த மகத்தான வெற்றியை தந்தார்கள். 4 தொகுதிகளில் பானை வென்றது. 2024 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் பானை சின்னங்களில் போட்டியிட்டோம். 2ம் வெற்றி பெற்றது. 2 எம்பி வெற்றி பெற்றால் அங்கீகாரம், 7 எம்எல்ஏ வெற்றி பெற்றால் அங்கீகாரம். அதான் தேர்தல் ஆணையத்தின் கிரைட்டீரியா. தோழர்களே, இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக நம்மை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. இந்த அங்கீகாரத்திற்கு இவ்வளவு நீண்ட நெடிய போராட்டம். அந்த போராட்டத்தில் நமக்கு துணை நின்றவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள், காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர்கள், இடதுசாரிகளின் தலைவர்கள், இஸ்லாமிய கட்சிகளின் தலைவர்கள், வேல்முருகன் அவர்களின் தலைமையிலான கட்சி, இவ்வளவு பேரும் இணைந்து நமக்கு நல்லாதரவு வழங்கியதன் அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். இது சாதாரணமான வெற்றி அல்ல, ஒரு மகத்தான வெற்றி. இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா? உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா? இந்த சின்னத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா? ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஓட்டு பர்சன்டேஜ் காட்டணும். அப்பதான் அந்த சின்னத்தை தொடர்ந்து கொடுப்பாங்க. அந்த வெற்றி இல்லைன்னா சின்னம் பறி போயிடும். கிறிஸ்தவர்களுக்காகவும் இஸ்லாமியர்களுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் இந்த இயக்கம். கிறிஸ்தவர்களுடைய நம்பகத்தன்மையை நாம் பெற்றிருக்கிறோம், இஸ்லாமியர்களுடைய நம்பகத்தன்மையை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த தொகுதியில் நமக்கு இந்த வாக்குகளை எல்லாம் வாரி வழங்கியதில் திமுக கூட்டணிக்கே, காங்கிரஸ் பேரியக்கமே இன்றைக்கு 105 இடங்களில் அகில இந்திய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால்
இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தலித்துகளும் பழங்குடி மக்களும் தான் இந்த அணியை வெகுவாக ஆதரிக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு இருக்கிற டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், இந்த 4 சமூக தொகுதிகள் தான் அகில இந்திய அளவிலே ஜனநாயக தொகுதியாக காங்கிரசின் தலைமையிலான இந்தியா கூட்டணியையும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியையும் தொடர்ச்சியாக வெற்றி பெற வைக்கிறது. போன முறை 55 இடத்துல இருந்த காங்கிரஸ் இந்த முறை 105 இடத்துக்கு வந்துருச்சு. இந்த வெற்றிக்கு யார் காரணம்? முஸ்லிம் சமூகம், கிறிஸ்தவ சமூகம். அவர்கள் ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக நாம் பேசவில்லை. நாம் எப்படி அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறோமோ அப்படி செல்லும் இடமெல்லாம் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் தலைவர்களும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் பாதுகாப்போம் என்கிறார்கள். வக்ஃப் திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களை பலவீனப்படுத்த. ஆனால் உண்மையில் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்வதற்காகத்தான். இதுதான் அம்பேத்கரிய பார்வை, இதுதான் பெரியாரிய பார்வை, இதுதான் சிறுபான்மை மக்களின் பார்வை, இதுதான் இந்தியா கூட்டணியின் பார்வை, இதுதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பார்வை. சனாதன சக்திகளை இந்த மண்ணில் வேரூன்று விடக் கூடாது, விரட்டி அடிக்க வேண்டும். அதில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார். அவருக்கு ஊசலாட்டம் இருந்திருந்தால் நம்மோடெல்லாம் அவர் தொடர்ந்து கைகோர்த்து பயணிக்க வாய்ப்பில்லை. அவர் பெரியாரின் மடியில் தவழ்ந்தவர், அண்ணாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர், கலைஞரின் வழிகாட்டுதலில் வளர்ந்தவர். அதனால்தான் அவரோடு நாம் கைகோர்த்து நிற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் அவர் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பகத்தன்மைதான் திமுகவுக்கும் இந்த சமூகத்தில் ஒரு நம்பகத்தன்மை இருக்கிறது. எனதருமை தோழர்களே, 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதை விட நான் மாற்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் முதலமைச்சராக வேண்டும், அதை விட குறுக்கு வழியிலே, கொல்லைப்புற வழியிலே அதிமுக தோளிலே சவாரி செய்து இந்த மண்ணில் மதவெறி அரசியலை வளர்த்தெடுப்பதற்கு உத்திகளை வகுத்துக் கொண்டிருக்கிற பாஜக உள்ளிட்ட சனாதன சக்திகள் வலிமை பெற்றுவிடக் கூடாது. அதை வீழ்த்த வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு நாம் களம் காண்போம். இது யாருக்கு இந்த பொறுப்பு இருக்கிறதோ இல்லையோ, யாரால் முடியுமோ முடியாதோ, இந்த பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வீழ்த்த வேண்டிய பொறுப்பு, விரட்டி அடிக்க வேண்டிய பொறுப்பு, சனாதன சக்திகளுக்கு இந்த மண்ணிலே இடமில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு உள்ளது. அப்படித்தான் இதை நாம் ஒரு சேலஞ்சாக, சவாலாக இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறோம். யாரால் பாஜக அணி தோற்றது என்று வரலாறு எழுதுவார்களே, ஆனால் சிறுத்தைகள் அப்போதே சவாலாக இதை ஏற்றுக்கொண்டார்கள். சிறுத்தைகளால் அவர்கள் வீழ்ந்தார்கள் என்று வரலாறு பதிவாக வேண்டும். இது நாம் மேடைக்காக பேசவில்லை, ஏற்கனவே சாதித்து விட்டு தான் பேசுகிறோம். கடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக அணியில் போட்டியிட்ட ஒவ்வொருவரும் மனப்பூர்வமாக சொன்ன வார்த்தை, திருமாவளவன், நாங்க வாக்கு பெட்டி எண்ணிக்கொண்டு வருகிற போதே பார்க்கிறோம், இவிஎம் பெட்டியை எடுக்க எடுக்க உங்க பகுதி விசிகாய் இருக்கிற பகுதி வருகிற போதுதான் 400 வாக்குகள் மொத்தம் என்றால் 300 வாக்குகள் சூரியனிலே விடுகிறது, 350 வாக்குகள் இடதுசாரி கட்சிகளின் சின்னங்களில் விழுகிறது, காங்கிரசின் கைகளில் விழுகிறது. கொத்து கொத்தாக சிறுத்தைகளின் வாக்குகள் இந்த கூட்டணியில் விழுந்தன, சிறுத்தைகள் இடம்பெறும் அணிக்கு விழுந்தன. ஆக இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. 2026 நம்மால் இதே போல ஒரு மகத்தான வரலாற்று சாதனையை படைக்க முடியும்.
மதவாத அரசியலை உயர்த்தி பிடிக்கிற கும்பலை விரட்டி அடிக்க முடியும். அவர்களை தோளில் சுமக்க வேண்டாம் என்று அதிமுகவுக்கு, அதுவும் ஒரு திராவிட கட்சி என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு வேண்டுகோளாகத்தான் வைக்கிறோம், அறிவுரையாக சொல்லவில்லை. கூட்டணியில் சேருகிற கட்சிகளை நீர்த்து போக செய்கிற உத்திகளை கையாளுகிற ஒரு அரசியல் இயக்கம்தான் பாரதிய ஜனதா கட்சி. முதல்ல அது திமுகவை வீழ்த்தாது, அதிமுகவை கரைய வைக்கும். அப்படி ஒரு நிலை அதிமுகவுக்கு வந்துவிடக் கூடாது என்ற கவலைதான். உங்கள் ஓட்டை அவர்கள் வாங்கி எங்கள் ஓட்டு இது என்றவர்கள் சொல்லி உங்களை பின்னுக்கு தள்ளுகிற அரசியல் எதிர்காலத்தில் நிகழ்ந்துவிட வேண்டாம். பிராமண சமூகத்தில் பிறந்திருந்தாலும் ஜெயலலிதா அம்மையார் சொன்னார், மோடியா லேடியா மோதி பார்க்கலாமா என்று கேள்வி எழுப்பியவர். அவர்களை இந்த மண்ணில் வரவிடாமல் தடுப்பதிலே கலைஞரின் பங்கு எவ்வளவு முக்கியத்துவமாக இருந்ததோ அப்படி ஜெயலலிதாவின் பங்கும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. அதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஜெயலலிதா அம்மையாரின் உண்மையான வழித்தோன்றல்களாக இருந்தால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு இங்கே ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கு இடம் கொடுக்கலாமா என்பது என்னுடைய கேள்வி. திமுகவை வீழ்த்துகிறோம் என்கிற பெயரால் சனாதன சக்திகளை வலுப்படுத்திவிட வேண்டாம், வளர்த்துவிட வேண்டாம். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எத்தனை நடிகர்கள் கட்சியை தொடங்கினாலும் தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள், புத்திசாலிகள், அரசியல் விமர்சனங்களை செய்யக்கூடிய அளவுக்கு ஞானம் பெற்றவர்கள். அவ்வளவு எளிதாக மாய வலையில் சிக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் 2026 திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் வெற்றியை வழங்குவார்கள். இதை சாதித்து காட்டுகிற பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. இதை செய்து காட்டுவோம். அதற்கு முன்னதாக தேர்தலை கடந்து ஒரு அறைகூவல் விடுத்திருக்கிறேன், ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறேன். வழக்கம் போல கடலூர் மாவட்டம் வந்து குவிய வேண்டும். திருச்சிராப்பள்ளியிலே நடைபெறவிருக்கிற மே 31 நடைபெறவிருக்கிற மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி, முன்பு தேசம் காப்போம் பேரணி, இப்போது மதசார்பின்மை காப்போம் பேரணி. இது புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு கொள்கை. அவர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு. அந்த மதசார்பின்மைக்கு ஆபத்து. வக்ஃப் திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், ஜம்மு காஷ்மீர் உடைப்பு, 370 அரசமைப்பு சட்ட உறுப்பு எண் நீக்கம், முத்தலாக் சட்டம் எல்லாம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல். செக்குலரிசம் என்கிற மதசார்பின்மைக்கு எதிரான தாக்குதல். எனவே சேவ் செக்குலரிசம், இதுதான் நம்முடைய முழக்கம், இதுதான் நம்முடைய ஹேஷ்டாக். இந்த எஞ்சிய நாட்கள் 20 நாட்கள் பம்பரமாக நீங்கள் சுற்றி சுற்றி பணியாற்ற வேண்டும். ஒன்றியமாக செயற்குழு கூட்டங்களை நடத்த வேண்டும். நீலச்சட்டை அணிந்து வர வேண்டும். பெண்கள் அவர்களுக்கான சீருடையை ஏற்கனவே அறிமுகப்படுத்தி இருக்கிறோம், அந்த சீருடையில் வர வேண்டும். வாய்ப்புள்ள தோழர்கள் அம்பேத்கரை போல நீலம் நீளம் அணிந்த கோட்டு சூட்டோடு வர வேண்டும். நான் நீலச்சட்டை கோட் சூட்டோடு வரப்போகிறேன். நீல பேண்ட், நீல கோட்டு, வெள்ளை சட்டை, சிவப்பு டை, ஆனால் முறுக்கிய மீசை. அம்பேத்கர் போல அல்ல, அது அம்பேத்கர் ஸ்டைல், இது சிறுத்தைகளின் ஸ்டைல். எனவே நாளைக்கே நீங்க எல்லாம் டைலர் போய் பார்க்கணும். வாய்ப்புள்ளவங்களா கோட் சூட்டோட வரணும். 10,000 அம்பேத்கர்கள் திருச்சி மாநகரத்தில் நடந்தார்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் ரவிக்குமார் அவர்களும் சரி, சிந்தனை செல்வன் அவர்களும் சரி, வாய்ப்புள்ளவர்கள் எல்லாம் கோட்டு சூட்டோடு வர வேண்டும். மே 31 இந்தியாவை திருச்சியை நோக்கி, தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு மகத்தான மக்கள் அணிவகுப்பு, மக்கள் படை அணிவகுப்பு. எதற்காக? 2026 தேர்தலுக்காக அல்ல, பேரம் பேசுவதற்காக அல்ல, எங்கள் சக்தி இதுதான் என்று காட்டுவதற்காக அல்ல, சனாதன கும்பலுக்கு எச்சரிக்கை விடுப்பதற்காக.
நீங்கள் நினைப்பது போல் தமிழ்நாடு இளிச்சவாயர்களின் தேசம் இல்லை. இது பெரியார் மண். இது புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலால் பக்குவப்படுத்தப்பட்ட மண். பெரியாரின் உற்ற நண்பர், உயிர் நண்பர் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலால் பதப்படுத்தப்பட்ட, பக்குவப்படுத்தப்பட்ட மண். இடதுசாரி அரசியலால் பண்படுத்தப்பட்ட மண். சிறுபான்மையினரின் மாண்புகளால் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது வட இந்திய மாநிலங்கள் எல்லாம் இந்து முஸ்லிம் கலவரம் வந்துச்சு. தமிழ்நாடு மட்டும்தான் அமைதி பூங்காவாக இருந்தது. அதற்கு இஸ்லாமியர்களின் மாண்பும் ஒரு காரணம், இந்துக்களின் பண்பாடும் ஒரு காரணம். இந்துக்கள் நல்லவர்கள். இந்துத்துவ அஜெண்டாவை பேசுகிற பிஜேபி, RSS இந்துக்களுக்கே ஆபத்தானவர்கள், இந்து சமூகத்திற்கே ஆபத்தானவர்கள். நாம் எதிர்ப்பது இந்துத்துவ ஆன்மீக அரசியலை அல்ல, பிஜேபியின் இந்துத்துவ நச்சு அரசியலை எதிர்க்கிறோம். இந்துத்துவ ஆன்மீகம் என்பது வேறு, இந்துத்துவ அரசியல் என்பது வேறு. பிஜேபி RSSின் மக்கள் விரோத அரசியலை எதிர்க்கிறோம். 31ஆம் தேதிக்கு தயாராகுங்கள். திருச்சி மாநகரம் மட்டுமல்ல, தமிழ்நாடே குலுங்கட்டும். அந்த பேரணி இந்திய அரசியலின் கவனத்தை ஈர்க்கட்டும் என்பதை சொல்லி என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை என்ற அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, வாக்களித்த சிதம்பரம், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும், அங்கீகாரத்தை ஈட்டி தந்த ஜனநாயக சக்திகள் யாவருக்கும், சிறுபான்மையினர் உள்ளிட்ட யாவருக்கும், லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மீண்டும் ஒருமுறை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.